வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இதற்கு முந்தைய வகுப்புகளில் தமிழ்நாடு ஜியோகிராஃபி, தமிழ்நாடு புவியியல் 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு புவியியல் பாட புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை வரி வரியாக பார்க்குறோம். நீங்களும் நோட்ஸ் எழுதுறீங்க. ஆல்ரெடி நம்ம இந்தியன் ஜியோகிராஃபி நம்ம பார்த்துருந்தோம், சரியா? அதில் தமிழ்நாடு ஜியோகிராஃபியில் ஆல்ரெடி ஒரு 2 கிளாஸஸ் பார்த்துருந்தோம், சரிங்களா? அதோடைய கண்டினியூஷனாக தான் இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன இருக்க போகுதுன்னா, பீடபூமிகள்னு சொல்லக்கூடியது இந்தியன் ஜியோகிராஃபியில் பார்த்தது அப்படியே கம்பேர் பண்ணியே நீங்கள் தமிழ்நாடு ஜியோகிராஃபியில் நீங்கள் பார்க்கலாம். கம்பேர் பண்ணியே பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு ஜியோகிராஃபியில் பார்க்கலாம். அதில் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பீடபூமிகள் தான் இருக்க போகுது. தமிழ்நாட்டில் உள்ள பீடபூமி மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையே அமைந்துள்ளது. இந்த பிளாட்டியூன்னு சொல்லக்கூடியது இந்த வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் நம்ம பீடபூமிகள்னு சொல்கிறோம். ஆல்ரெடி நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள்னு சொல்லி பார்த்தோம், கிழக்கு தொடர்ச்சி மலைகள்னு சொல்லக்கூடியது பார்த்தோம். தனித்தனியாக அது என்னென்ன மலைகள் இருக்குது, எது தொடர்ச்சியாக இருக்கும், சரிங்களா? எந்தெந்த மலைகளை என்ன பெயரில் அழைக்கிறோம். அதே மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலைகள்னு சொல்லக்கூடியது பார்த்தோம். அது தொடர்ச்சியாக இல்லையா, தொடர்ச்சியாக இருக்கா, தொடர்ச்சியாக இல்லையான்னு சொல்லக்கூடியது பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைகள் என்ன, இருக்கக்கூடிய முக்கியமான சிகரங்கள் என்ன, எல்லாமே இதற்கு முந்தைய வகுப்புகளில் பார்த்தோம். இந்த 2 மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள், இதற்கு இடைப்பட்ட பகுதியில் தான் என்னன்னு சொல்கிறாங்க, பீடபூமிகள்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இது எப்படி இருக்குதான், ஏறக்குறைய முக்கோண வடிவத்தில் இருக்குது, சரிங்களா? இதற்கு முன்னாடி நம்ம தக்கான பீடபூமின்னு சொல்லக்கூடியது இந்தியன் ஜியோகிராஃபியில் படிக்கும்போது நம்ம பார்த்துருந்தோம். தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லக்கூடியது டெக்கான் பிளாட்டியூ. அதே மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண வடிவத்தில் தான் இருந்தது, சரியா? இதுவும் அதே மாதிரி தான். ஒரு 60,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இது இருக்குது. எவ்வளோ இருக்குது? ஒரு 60,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்குது. இது ஒரு முக்கோண வடிவத்தில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பாரமகால் பீடபூமியானது, சரிங்களா? இது வந்து எக்ஸாமில் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க, பாரமகால் பீடபூமி எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, சரிங்களா? தமிழ்நாட்டின் எங்கே இருக்கு, வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பாரமகால் பீடபூமியானது மைசூர் பீடபூமியின் ஒரு பகுதியாகும். மைசூர் பிளாட்டியூ இருக்குல்ல, அதில் ஒரு பகுதி தான் இந்த பாரமகால் பீடபூமின்னு சொல்லுவாங்க. அடுத்து இதனுடைய உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சுமார் 350 மீட்டர் முதல் 710 மீட்டர் வரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட உயரம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 350 மீட்டர் முதல் 710 மீட்டர் வரைக்கும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, சரியா? எந்தெந்த மாவட்டங்கள் இந்த பீடபூமியில் இருக்குது, இதுதான் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், சரிங்களா? இந்த பாரமகால் பீடபூமியிலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்துருன்னு சொன்னால இதே கேள்வி தான், சரிங்களா? 2021 நடந்த டிஎன்பிசி தேர்வில் கேட்டாங்க, ஓகேவா? அதாவது இந்த பீடபூமியில் தான் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் அமைந்திருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்கள் இந்த பீடபூமியில் அமைந்திருக்கு, தருமபுரியும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் தான் இந்த பீடபூமியில் அமைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்து கோயம்புத்தூர் பிளாட்டியூன்னு சொல்லக்கூடியது, கோயம்புத்தூர் பீடபூமி, கோயம்புத்தூர் பிளாட்டியூ நீலகிரி தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்திருக்கு. அந்த பிளாட்டியூ எந்தெந்த மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது, பாரமகால் பீடபூமினா தருமபுரி கிருஷ்ணகிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீலகிரிக்கும் தருமபுரிக்கு இடையே இருக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் பீடபூமின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா? இது எதுக்கு இடையில இருக்குது, நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே தான் அமைந்துள்ளது. அந்த மாவட்டங்கள் ஒருவேளை உங்களுக்கு தேர்வுகளில் கேட்கலாம். இதோடைய உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 150 மீட்டர் முதல் 450 மீட்டர் வரை மாறுபடுகிறதா. இதோடைய உயரம் நீங்களே அதே மாதிரி 10ஆம் வகுப்பு உங்களோட புத்தகம் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே ரீட் பண்ணிகிட்டே நீங்கள் எழுதலாம். ஒரு பாயிண்டாக ரீட் பண்ணி ஒரு பாயிண்டாக நீங்கள் நோட்ஸ் எழுதலாம். ரொம்ப அப்படியே தான் ஜியோகிராஃபியில் இருக்கக்கூடிய கேள்விகள் அதே மாதிரி தான் வந்திருக்கும். அது எய்தர் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேக்சுவல் கனெக்டாக இருந்தாலும் சரி. அடுத்து இந்த பீடபூமி சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களை உள்ளடக்கியுள்ளது. எந்தெந்த மாவட்டங்கள் இந்த பீடபூமிக்கு இடையே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பாருங்க, சரியா? அடுத்து மோயர் ஆறு பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கிறது. எந்த ஆறு கோயம்புத்தூர் பீடபூமியையும் மைசூர் பீடபூமியையும் பிரிக்கிறது? ஒருவேளை கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு எழுத தெரியணும். மோயர் ரிவர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? மோயர் ஆறு தான் இந்த பீடபூமியை மைசூர் பீடபூமி, அதாவது கோயம்புத்தூர் பீடபூமியை வந்து மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கிறதா சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ரைட். அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகக்கூடிய பவானி, நொய்யல், அமராவதி, சரிங்களா? குரூப் 1ல கூட பார்த்தீங்கன்னா அந்த அமராவதி ஆறுகள் சம்பந்தமான கேள்விகள் கேட்டிருந்தாங்க, ஓகேவா? இந்த பவானி, நொய்யல், அமராவதி ஆறுகள் இந்த பீடபூமியில் பள்ளத்தாக்குகளை உருவாக்கி உள்ளன, சரிங்களா? எந்தெந்த ஆறுகள் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி ஆறுகள் சம்பந்தமாக தனியாகவே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்தியன் ரிவர் சிஸ்டம் சொல்லி பார்த்தோம்ல, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிவர் சிஸ்டம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும், ஓகே? அடுத்து நீலகிரி பகுதிகளில் பல மலை இடை பீடபூமிகள் காணப்படுகிறதா. நீலகிரி மலை இடைப்பட்ட பகுதிகளில் வந்து சின்ன சின்ன பீடபூமிகள் இருக்கும், சின்ன சின்ன பிளாட்டியூ இருக்கும், சரியா? அதே மாதிரி இந்த சிகூர் பீடபூமின்னு சொல்லக்கூடியது இதில் குறிப்பிடத்தக்க. சிகூர் பீடபூமின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த நீலகிரி பீடபூமியில் இருக்கக்கூடிய ஒரு சின்னதாக இருக்கும் ஒரு பீடபூமி, சரியா? அடுத்து தேர்டாக இருக்கக்கூடியது மதுரை பீடபூமி, சரிங்களா? இப்போ 3 பார்த்தோம். 1 பாரமகால் பீடபூமி, அடுத்து கோயம்புத்தூர் பிளாட்டியூ, கோயம்புத்தூர் பீடபூமி, அடுத்து இருக்கக்கூடியது மதுரை பீடபூமின்னு சொல்லக்கூடியது. இந்த மதுரை பீடபூமி எங்கே இருக்குது, மதுரை மாவட்டத்தில் இருக்கான், எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். மதுரை பீடபூமி மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரம் வரை நீண்டுள்ளது. வைகை மற்றும் தாமிரபரணி வடிநில பகுதிகள் இந்த பகுதியில் அமைந்திருக்கான், சரிங்களா? இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து வைகை, அதே மாதிரி தாமிரபரணி,
இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் எங்கே அமைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க, இந்த மதுரை பீடபூமியில் அமைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதில் 3 பீடபூமிகள் பற்றி பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாரமகால் பீடபூமின்னு சொல்லக்கூடியது ஒன்று. அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பீடபூமின்னு சொல்லக்கூடியது இரண்டாவது. ஓகேவா. அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா மதுரை பீடபூமின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, மதுரை பீடபூமின்னு சொல்லக்கூடியது. அடுத்து இந்த நீலகிரியில் சின்ன சின்ன பீடபூமிகளாக இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா சிகூர் பீடபூமின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம். ஓகேவா. அடுத்து சமவெளிகள். சரிங்களா, பிளாட்டியூ பார்த்தோம். அடுத்து பிளைன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. என்னது, பிளைன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது பார்த்தோம். அந்த சமவெளிகளை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் காணப்படும் சமவெளிகளை 2 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. சரிங்களா, என்னென்ன பிரிக்கிறாங்கன்னா, ஒன்று உள்நாட்டு சமவெளிகள், அடுத்து கடற்கரை சமவெளிகள்னு சொல்லுவாங்க. இன்லேண்ட் பிளைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்று இன்லேண்ட் பிளைன்ஸ், சரியா. அடுத்து செகண்ட் கோஸ்டல் பிளைன்ஸ். ஒன்று இன்லேண்ட் பிளைன்ஸு, அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா கோஸ்டல் பிளைன்ஸ்னு சொல்லக்கூடியது. சரியா, அதில் பாலாறு, பெண்ணையாறு, காவிரி மற்றும் தாமிரபரணி ஆகிய ஆறுகள் உள்நாட்டு சமவெளிகளை உருவாக்கியுள்ளன. சரிங்களா, ஒரு பிளைன்ஸை சமவெளி பகுதிகளை உருவாக்குது. அதில் உள்நாட்டு சமவெளிகளில் எந்தெந்த ஆறு சொல்லியிருக்காங்க, காவிரின்னு சொல்லக்கூடியது, பாலாறுன்னு சொல்லக்கூடியது, அதே மாதிரி பெண்ணையாறுன்னு சொல்லக்கூடியது, தாமிரபரணி, இது எல்லாமே உள்நாட்டு சமவெளிகளை உருவாக்கியிருக்கு. சரியா, காவிரி ஆற்று சமவெளி தமிழ்நாட்டில் உள்ள வளமான சமவெளிகளில் ஒன்று, எல்லாருக்குமே அறிந்த விஷயம்தான். சரிங்களா, காவிரி பொன்னி நதின்னு சொல்லுவாங்க. என்ன காரணத்துக்காக பொன்னி நதின்னு சொல்றாங்க, பொன்னை விளைவிக்கக்கூடிய நதி. அப்போ பொண்ணுங்கிறது என்ன, தங்கத்தை விளைவிக்காது. சரிங்களா, மண்ணையும் பொண்ணாக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல, தங்கத்தினா விளைவிக்காது. அது என்னன்னா, அது தண்ணீரின் மூலமா நெற்களஞ்சியமா திகழக்கூடிய தஞ்சாவூரா இருக்கட்டும், நிறைய இடத்துல வந்து நெல் சாகுபடிக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஒரு உதவிகரமா இருக்கு. அதன் வகையில பாத்தீங்கன்னா நெல்லுங்கிறது எந்த கலர்ல இருக்கக்கூடியது, நம்மளுக்கு கோல்டன் கலர், மஞ்சள் கலர்ல உருவாகுது. அதான் பொண்ணு. பொண்ணு எந்த கலர்ல இருக்கும், மஞ்சள் கலர்ல இருக்கும். இல்லாட்டினா நெல்லை கொடுத்துட்டு பொண்ணு வாங்கலாம், எப்படினாலும் நீங்க அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். சரியா, பொன்னி நதின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு ஒரு பேரு. காவிரி சமவெளியானது சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் பரவி உள்ளது. அப்ப காவிரி சமவெளி எந்தெந்த மாவட்டங்களில் பரவி உள்ளது, சரிங்களா, தெரிஞ்சுக்கிறோம். நீங்க காவிரி சமவெளி எந்தெந்த மாவட்டத்தில் பரவி உள்ளது, சேலத்துல இருக்கு, ஈரோடுல இருக்கு, கரூர்ல இருக்கு, திருச்சிராப்பள்ளியில இருக்கு, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், இது எல்லாத்துலயுமே காவிரி சமவெளின்னு சொல்லக்கூடியது இருக்கு. ஓகேவா. அடுத்து தமிழ்நாட்டின் கடற்கரை சமவெளியானது கோரமண்டல் அல்லது சோழமண்டல சமவெளிகள், சோழர்கள் எல்லாம் சோழமண்டல சமவெளின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு இது ஏற்கனவே பார்த்தது உள்நாட்டு சமவெளி, இன்லாண்ட் பிளைன்ஸ்னு சொல்லக்கூடியது பார்த்தோம். அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த சோழமண்டல சமவெளி. இதற்கு இன்னொரு பேர் தான் கோஸ்டல் பிளைன்ஸ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோஸ்டல் பிளைன்ஸ்க்கு இன்னொரு பேர் சொல்றாங்க. அதான் பார்த்தீங்கன்னா சோழமண்டல கடற்கரை. சரிங்களா, சோழமண்டல சமவெளின்னு சொல்லுவாங்க. அடுத்து எனவும் அழைக்கப்படுகிறது. இச்சமவெளி சென்னை முதல் கன்னியாகுமரி வரை நீண்டுள்ளது. நீங்க இந்த ஈசிஆர் ரோடுல போனீங்களாவே உங்களுக்கு தெரியும். இந்த ஈசிஆர் ரோடுல போறீங்களா, என்னென்ன மாவட்டங்கள்லாம் வருதோ இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா கடற்கரை சமவெளிகள் தான். ஓகேவா. ரைட்டு. இந்த சமவெளி கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஆறுகளால் உருவாக்கப்பட்டுள்ளன. கிழக்கு நோக்கி பாயக்கூடிய அந்த ஆறுகள் இருக்கு. சரிங்களா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளாக தான் இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி அமைப்பை தான் நம்மளுடைய நிலம் பெற்றிருக்கு. அந்த கிழக்கு நோக்கி பாயக்கூடிய வங்காள விரிகுடாவில் என்னென்ன ஆறுகள் கலக்குதோ அந்த ஆறுகளால் உருவாக்கப்பட்ட சமவெளி தான் பார்த்தீங்கன்னா கடற்கரை சமவெளிகள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடற்கரை சமவெளிகள்னு சொல்லுவோம். சரிங்களா, சில இடங்களில் இவை 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான அகலத்துடன், சில இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமான அகலமும் இருக்கும், 80 கிலோமீட்டருக்கு மேலேயும் அதிகமான அகலத்துடன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இதில் பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான குன்றுகள் அதில் கொடுத்துருப்பாங்க. இந்த மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா சரிங்களா, ஏலகிரி குன்று, ஜவ்வாது குன்றுகள், அதே மாதிரி சித்தேரி குன்று, சேர்வராயன், என்னென்ன குன்றுகள், செஞ்சிங்கிறது. சரிங்களா, இந்த காவிரி படுகை, காவிரி வரக்கூடியதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. காவிரின்னு சொல்லக்கூடியது, மணிமுத்தார்னு சொல்லக்கூடியது, வைகைன்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, அடுத்து என்னென்ன இடத்துல என்னென்ன தீவு இருக்கு, வான் தீவு, விலாங்குசுலி தீவு, உப்பு தண்ணி தீவு, நல்ல தண்ணி தீவு, அப்பா தீவு, இது எல்லாமே என்னென்ன தீவு இருக்கு எல்லாமே நம்மளுடைய ஜாகிரபி மேப்ல 10ஆம் வகுப்பு புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க. ஐஎன்ஆர் நீர்வீழ்ச்சின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, எல்லாமே மோஸ்ட்லி இதை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதற்காக தான் மேப்புங்கிறது. சரிங்களா, மேப்புங்கிறது எதற்காக, இதை பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இதுலேருந்து நீங்கள் ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் வந்து முக்கியமாக நாங்குநேரி சமவெளின்னு சொல்லக்கூடியது இருக்கும், நாங்குநேரி பிளைன்ஸ். அதே மாதிரி கோவில்பட்டி சமவெளி, இதெல்லாம் எதனால் உருவாகுது, தாமிரபரணி ஆறு இருக்குல்ல, அந்த தாமிரபரணி ஆறுனால உருவாகக்கூடிய சமவெளிகள் பிளைன்ஸ்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, இதெல்லாம் இன்லேண்ட் பிளைன்ஸ்ல முக்கியமானதான். இதற்கு முன்னாடியும் பார்த்தோம். அது மாதிரி கோஸ்டல் பிளைன்ஸ்னு சொல்லக்கூடியது பார்த்தோம். சரியா, அடுத்து
இது ஒரு உயரமான கடற்கரை என்றாலும் சில பகுதிகள் கடலில் மூழ்கி உள்ளன. சில பகுதிகள் பார்த்தீங்கன்னா கடல்ல மூழ்கி இருக்கும், உள்ள வரைக்கும் கடல் வரைக்கும் போயிருக்கும். சரிங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா கடல் வந்து கடல் மட்டம் உயர்ந்து 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 இந்த காலகட்டத்தில் இல்லாமே போயிருந்திருக்கும். அதே மாதிரி ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரையோரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் தேரி என்று அழைக்கப்படுகிறது. தேரி காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த நிறையா அந்த ஃபைட் சீன் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த தாமிரபரணி படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. தெரிக்காடுகள்னு சொல்லுவாங்க. தெரிக்காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ராமநாதபுரம் மாவட்டத்துலையும் அதிக அளவில் இருக்குது, தூத்துக்குடி மாவட்டத்துலையும் அதிக அளவில் இருக்குது. ஓகேவா? எந்த இடத்துல கடற்கரை ஓரத்தில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் அந்த ரெட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா? அதற்கு பேர் என்ன சொல்கிறாங்க? தேரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிழக்கு கடற்கரை சமவெளி பகுதியில் உள்ள மன்னார் வளைகுடாவில் பவளப்பாறைகள் காணப்படுகின்றன. மன்னார் வளைகுடா ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? பயோஸ்பியர் ரிசர்வ்ல ரொம்ப முக்கியமானது இந்த மன்னார் வளைகுடான்னு சொல்லக்கூடியது. கடற்கரை பயோஸ்பியர், கோஸ்டல் பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க இந்த மன்னார் வளைகுடாவுக்கு. அடுத்து கடற்கரையை பொறுத்தளவுல வங்காள விரிகுடா கடலை ஒட்டிய சோழமண்டல கடற்கரை பல அழகான சிறப்பு வாய்ந்த கடற்கரைகளை கொண்டுள்ளது. இந்த சோழமண்டல கடற்கரையில தமிழ்நாட்டில் தங்கமணல் கடற்கரை பகுதியில் பனை மரங்களும் சவுக்கு தோப்புகளும் பரவலாக காணப்படுகின்றன. சென்னையின் மெரினா உங்களுக்கு தெரிஞ்சதுதான், பெரிய கடற்கரை. சென்னையில மெரினா, எலியட் கடற்கரையும் கோவளம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவளம் பீச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, கோவளம் கடற்கரை. அதுமாதிரி கடலூரில் இருக்கக்கூடிய சில்வர் பீச், வெள்ளி கடற்கரைன்னு சொல்லக்கூடியது புகழ்பெற்ற தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை. சரிங்களா? எல்லா ஊர்லேயும் நீங்கள் ஒருவேளை கடற்கரை மாவட்டமாக இருந்தால் உங்கள் ஏரியாவில் ஒரு கடற்கரை, தொண்டி கடற்கரை, எங்களுடைய மாவட்டத்தில் தொண்டி கடற்கரை, பாம்பனாக இருக்கட்டும். அதே மாதிரி உங்களுடைய மாவட்டத்தில் ஒரு முக்கியமானதாக இருக்கும். இதே நீங்கள் அப்படியே மேலே வந்தீங்கன்னா பாசிப்பட்டினம் சொல்லக்கூடியது இருக்கும், கட்டுமாவடின்னு சொல்லக்கூடியது இருக்கும், மணமேல்குடின்னு சொல்லக்கூடியது இருக்கும். நாகப்பட்டினம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்தந்த ஏரியாவில் முக்கியமான கடற்கரை இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அளவில் முக்கியமானது கொடுத்துருக்காங்க. தமிழக அளவில் பார்த்தீங்கன்னா கோவளம் சொல்லக்கூடியது, வெள்ளி கடற்கரைன்னு சொல்லக்கூடியது, மெரினான்னு சொல்லக்கூடியது, எலியட் சொல்லக்கூடியது கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து இந்த இதில் நம்ம என்ன பார்த்தோம், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பீடபூமிகள் பிளாட்டியூன்னு சொல்லக்கூடியது பார்த்தோம். சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள், அதற்கு இடைப்பட்ட பகுதிகளை பிளாட்டியூன்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதில் பாரமுகால் பிளாட்டியூன்னு சொல்லக்கூடியது பார்த்தோம், கோயம்புத்தூர் பீடபூமின்னு சொல்லக்கூடியது கோயம்புத்தூர் பிளாட்டியூன்னு சொல்லக்கூடியது பார்த்தோம், மதுரை பீடபூமின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம். சரியா? அதுக்கடுத்து பிளைன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது பார்த்தோம். அந்த பிளைன்ஸை பொறுத்தளவு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று இன்லாண்ட் பிளைன்ஸ், இன்னொன்று கோஸ்டல் பிளைன்ஸ். சரிங்களா? உள்நாட்டு சமவெளிகள் சொல்லுவாங்க, அடுத்து கடற்கரை சமவெளிகள் சொல்லுவாங்க, அடுத்து கடற்கரைகள் சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்த்தோம். சரிங்களா? நம்ம இந்தியன் ஜியோகிராஃபி எந்த மாதிரி படிச்சோமோ அதே மாதிரி தமிழ்நாடு ஜியோகிராஃபி நீங்கள் கொஞ்சோண்டு படித்தாலும் அதை கரெக்டாக நீங்கள் நோட்ஸ் எழுதிக்கிறீங்க. அதற்காக தான் உங்களுக்கு வந்து ஒரு டாப்பிக்காக பிரித்து நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். ஒரே வீடியோவை பார்த்தோன்னா நீங்கள் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு பார்ப்பீங்க, இல்லாட்டா கொஞ்சோண்டு பார்த்துட்டு கடைசி பார்ப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தாலும் அந்த தெளிவாக பார்த்துட்டு போயிடலாம். சரியா? இதற்கு அடுத்து வரக்கூடிய வகுப்பில் இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டம் சொல்லக்கூடியது பார்ப்போம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் சிஸ்டம், வடிகால் அமைப்புன்னு சொல்லுவாங்கல்ல, இந்திய வடிகால் அமைப்புன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வடிகால் அமைப்புன்னு சொல்லக்கூடியதை இதற்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி.